கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு இன்றைக்கு பெருகி இருப்பதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 46வது அதிகாரம் 11வது வசனத்தின் பின்பகுதி. அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இங்கு கர்த்தருடைய வார்த்தை இவ்விதம் இன்றைக்கு நமக்கு நேராக வருகிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்றேன், நான் சொல்றத அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகின்றார். நான் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லுகின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதை திட்டம் பண்ணி இருக்கிறாரோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். அவர் எதை சொல்லுகிறாரோ அதை நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அதை நிறைவேற்றுவார். விசேஷமாக வேதத்தில் பார்க்கின்றோம், பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில, தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகின்றதை பார்க்கின்றோம். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். கர்த்தர் உடன்படிக்கையின்படியே அவர் வானத்து நட்சத்திரங்களைப் போல அவருடைய சந்ததியை பெருக பண்ணி, நீ கால் மிதித்திருக்கும் இந்த தேசத்தை உடைய ஜனத்திற்கு தருவேன் என்று சொன்னது போல, உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொன்னது போல கானான் தேசத்திலே அவர்களை அழகாய் சேர்த்ததை நம்ம பார்க்கின்றோம். அவர்களுக்கு கானானை கொடுத்து ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கின்றோம். அப்படியே ஒவ்வொருவர் மூலம் யோசுவாவை குறித்து சொன்னார். யோசுவாவை நீ ஏற்படுத்து என்று சொன்னார் மோசேயிடம். எகிப்திலிருந்து கொண்டு வந்த ஜனங்களை மோசே வழிநடத்தினார். ஆனால் கானானுக்கு அருகாமையில் வரும் பொழுது தேவன் மோசேயை எடுத்துக்கொண்டார். அப்பொழுது யோசுவாவை உன் ஸ்தானத்தில் நீர் அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். யோசுவாவின் கைகளினாலே கானான் தேசத்தை அழகாய் பங்கிட பண்ணி அவர் அழகாய் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றி முடித்ததை பார்க்கின்றோம். தாவீதிடம் சொன்னார், நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், ஆனால் உன்னுடைய குமாரன் எனக்கு ஆலயத்தை கட்டட்டும் என்று சொல்லி அந்த ஆலயத்தினுடைய வரைபடம் முதற்கொண்டு அழகாய் தாவீதுக்கு அருளி செய்தார் என்று பார்க்கின்றோம். திட்டம் பண்ணி ஆலயத்தினுடைய எல்லா விவரமும், நீளம், அகலம், உயரம் என்று சொல்லி எதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாய் திட்டம் பண்ணி அதை வடிவமைத்து அழகாய் அதை வரைபடமாக வரைந்து கொடுத்தார். தாவீதிடம் கொடுத்தார். அதை அவருடைய குமாரனாகிய சாலமோன் மூலமாக நிறைவேற்றி முடித்தார் என்பதை பார்க்கின்றோம். தேவன் தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை தன்னுடைய கரங்களினால் நிறைவேற்றுகிறவராயிருக்கின்றார். அவர் சொன்னதை செய்வார். அவர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுவார். பிரியமானவர்களே, இன்று கூட நான் யோசித்து பார்க்கின்றேன். இன்று ஆகஸ்ட் 26ஆம் தேதி நமது ஊழியத்திலே ஒரு முக்கியமான நாள். அது என்ன என்றால், திருச்சபை ஊழியத்தை ஆரம்பித்த நாள் இந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி. பிரியமானவர்களை, கர்த்தர் 2012ஆம் ஆண்டிலே நாங்கள் ஒரு சில ஜெப வீரர்களோடு நாங்கள் விமானத்திலே ஒரு சில முக்கிய மாநிலங்களின் தலைநகர்களுக்கு சென்று ஜெபம் பண்ணி தேவனுடைய கிருபை உண்டாக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஜெபநடையாக நாங்கள் சென்றோம். அவ்விதமாய் சென்ற பொழுது டெல்லியில் நாங்கள் இறங்கிய பொழுது கர்த்தர் எங்களோடு பேசினார். டெல்லியில் வைத்து நாங்கள் தங்கியிருந்து ஜெபித்த பொழுது அழகாய் இந்த தரிசனத்தை எங்களுக்கு திட்டம் பண்ணி கொடுத்தார். இந்த திருச்சபை ஊழியத்தை கர்த்தர் கையளித்தார். 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி உடனடியாக நாங்கள் சூழ்நிலையை பார்க்காத படிக்கு நாங்கள் உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் சபையை ஆரம்பித்தோம். விசேஷமாக 7 கிளை சபைகளை வட இந்தியாவிலே முதலாவது தொடங்கி சென்னையிலே தலைமை சபையை நாங்கள் தொடங்கினோம். அந்த நேரத்தில் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு நம்ம இசைந்து செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் அதற்கு எதிர்ப்புகளும் ஏராளமாக இருக்கும். நாங்கள் திருச்சபை ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நாட்களிலே நாங்கள் சந்தித்த எதிர்ப்புகள் ஏராளம். யுத்தங்கள், ஆவிக்குரிய மற்றும் எதிர்த்தவர்களுடைய சமூகத்திலிருந்து வந்த யுத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏராளமாக இருந்தது.
திருச்சபை ஊழியத்தை ஆரம்பித்த சில வருடங்கள் நாங்கள் இந்த யுத்தங்களையே இதற்காகவே ஜெபம் பண்ணி இரவு பகலாக நாங்கள் ஓடிக்கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, இந்த திருச்சபை ஊழியம் ஆரம்பித்த நாளிலிருந்து அநேக நாட்கள் நாங்கள் கண்ணீர் வடித்ததுண்டு. இது எங்களுக்கு சுமப்பதற்கரிய பாரமாக இருக்கிறது என்று நாங்கள் இரவெல்லாம் அழுதது உண்டு. ஆனாலும் கூட தேவன் திட்டம் பண்ணினார். அதை யார் எதிர்த்தாலும் கூட அருமையாக அதை நிறைவேற்றி வருகின்றார். இன்றைக்கு வட இந்தியாவிலே மற்றும் ஆந்திராவிலும் நமக்கு 600 கிளை சபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். சென்னையிலே தலைமை சபை இயங்கி வருகின்றது. விருதுநகரிலும் எங்களுடைய சொந்த ஊரிலும் அழகாய் திருச்சபையை கொடுத்து நடத்தி வருகின்றார். இயன்ற பொழுது இயன்ற இடங்களிலே ஆலயங்களை கட்டி கொண்டிருக்கின்றோம். இதோ ஆசீர்வாத டிவியின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வசனத்தினால் தொடப்பட்ட தேவ பிள்ளைகள் இன்றும் புதிதாக ஆலயத்திற்கு வருகின்றார்கள். சென்னை ஆசீர்வாத திருச்சபைக்கும் சரி, கிளை சபைகளுக்கும் வருகின்றார்கள். ஹிந்தியின் மூலமாக நமது ஆசீர்வாதம் டிவி 24 மணி நேரமும் அந்த பகுதியிலே கிராமங்கள் மற்றும் கிராமங்களிலெல்லாம் நாங்கள் இணைப்பு கொடுத்து அங்கே ஹிந்தி தொலைக்காட்சி ஊழியத்தை செய்து வருகின்றோம். அதன் மூலமாய் தொடப்படுகிறவங்க சபைக்கு வர்றாங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு 13 வருடங்கள் முடிந்து விட்டது. நான் நினைத்து பார்க்கின்றேன். கர்த்தர் சொன்னார் அன்றைக்கு, அதை அழகாய் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். திட்டம் பண்ணினார், அதை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார். இன்னும் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை அவர் செய்கிற வரைக்கும் கைவிடுகிறதில்லை. உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களை குறித்து அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கின்றார். அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். அவர் சொன்னதை அவர் கட்டாயம் செய்து முடிப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க. பல எதிர்ப்புகள் வரலாம், பல போராட்டங்கள் வரலாம். இது நடக்குமா, இது நடக்காதா என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு நீங்கள் ஆண்டவர் சொன்னது எப்படி நடக்கும் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்னால் நிச்சயமாக நடக்கும். மனுஷன் முயற்சி பண்ணி தன்னுடைய உள்ளத்திலிருந்து செய்வதை காட்டிலும் கர்த்தர் சொன்னதை நம்ம செய்யும் பொழுது அது நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை குறித்து திட்டம் பண்ணி தீர்மானித்து வைத்திருக்கின்ற சகல காரியங்களையும் நீர் அப்படியே நிறைவேற்றி முடிப்பீராக. ஆண்டவரே, கலக்கங்களையும் ஆண்டவரே பயங்களையும் கர்த்தாவே எதிர்வரும் சவால்களையும் தாண்டி இந்த பிள்ளைகளுடைய வார்த்தையிலே உறுதியாய் விசுவாசித்து நிலைத்திருக்க பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, விசேஷமாக இந்த நாளிலே ஆசீர்வாத திருச்சபை ஊழியத்திற்காக நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க. இன்னும் இந்த ஊழியத்தில் கிருபை பெருக வேண்டும் என்று, இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று, அதனோடு கூட நீங்கள் வட இந்தியாவிலே நம்முடைய கிளை சபைகள் இயங்கி வருகின்றன. அந்த சபைகளை நீங்கள் தாங்கும்படியாகவும் நீங்கள் முன் வரலாம். கர்த்தர் உங்களை ஏவுவாரானால் திருச்சபை ஊழியத்தை தாங்க முன் வாருங்கள். பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் நமது ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது. சனிக்கிழமை நீங்கள் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். ஒரு நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை அவர் அருளி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.